Audio Jungle. Audio Jungle. பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 4:40. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். சமாரியர்களின் தேடல் என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசுவின் மீது இருந்த பற்றுதலும் அவருடைய வார்த்தையின் மீது இருந்த வாஞ்சியும் நாம் இங்கே பார்க்கிறோம். சமாரியர் என்றாலே ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகிறது. சமாரியர்களை யூதர்கள் வெறுத்தார்கள். சமாரியர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே சமாரியர்கள் அங்கே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை நேசித்தார் என்று பார்க்கிறோம். ஆக ஒதுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்களை ஆண்டவராக இயேசு நேசித்தார். சமாரிய ஸ்திரீ மூலமாய் அந்த பட்டணம் முழுவதும் இயேசுவின் சுவிசேஷம் கடந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாய்ப்பை அந்த மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். சமாரியர்களை யூதர்கள் என்றைக்கும் மதிக்க மாட்டார்கள். காரணம், யூதர்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தினாலே சமாரியர்களை அவர்கள் தூரமாக தள்ளி வைத்திருந்தார்கள். அங்கே பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ அவர்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்தது. ஆகவே கலப்பின ஜாதியாக இந்த சமாரியர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவராக இயேசு தேடி போனார் என்று பார்க்கிறோம். அப்போது அவர் ஒரு நாள் அங்கே போகிற பொழுது அங்கே இருக்கிற சமாரியர்கள் எல்லாம் இடத்துல வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிக்கணும், எங்கள் ஊரில் தங்கிக்கணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். காரணம், அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசங்கத்தின் அளவு அவ்வளோ ஒரு வல்லமையுள்ளதாய் காணப்பட்டது. அவருடைய பிரசங்கத்தின் அளவு மிக முக்கியமாகிறது. ஆகவே அவருடைய பிரசங்கத்தின் அளவை அவர்கள் பார்த்தார்கள். அந்த பிரசங்கத்தினுடைய விருப்பத்தை பார்த்தார்கள். பிரசங்கத்தினுடைய டேஸ்ட்டை பார்த்தாங்க, அந்த ருசியை பார்த்தார்கள். ஆகவே தாங்க சொன்னாங்க, நீங்கள் இன்னும் இங்கே 2 நாள் இருக்கணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். அப்படி என்றால் இயேசு அவர்கள் அந்த பட்டணத்தில், அந்த கிராமத்தில் இருப்பதை அவர்கள் விரும்பினார்கள். விருப்பம் ஏற்பட்டது, வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் சொன்னபடியே அவர் அங்கே 2 நாள் தங்கினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறார். அன்றைக்கு சரீரத்தில் இருந்த இயேசுவை மக்கள் விரும்பி ஒரே இடத்துல தங்க வைத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் உலகெங்கும் வியாபித்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். ஆகவே அன்றைக்கு 2 நாட்கள் மாத்திரமே தங்கியிருந்து வசனத்தை கேட்க வேண்டும் என்று ஆவலாக இருந்த சமாரியர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட என்றென்றுமாய் நித்தியமாய் இருக்கிற ஆவியானவர். ஆகவே நம்மை விட்டு விலகாதவர். நாம் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை கேட்க ஆவலாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆக 2 நாள் அங்கே தங்குகிறார். 2 நாள் தங்கின பின்பு ஒரு ரிசல்ட் வருகிறது. அது என்னவென்று சொன்னால், அவருடைய வார்த்தையை கேட்ட, உபதேசத்தை கேட்ட அநேகர், வார்த்தை நிமித்தம், உபதேச நிமித்தம் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வார்த்தை அவ்வளோ வல்லமையாக புறப்பட்டு வந்தது. அநேகர் விசுவாசித்தார்கள், அநேகர் நம்பிக்கை வைத்தார்கள், அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், அவர் 2 நாள் அங்கே தங்கியிருந்து உபதேசம் பண்ணினார். தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தை அவர் சொன்னார். மக்கள் விரும்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆக சமாரியர்களுக்கு தேடல் இயேசுவாக இருந்தார். சமாரியர்களை யூதர்கள் வெறுத்தார்கள், ஜனங்கள் வெறுத்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் அவர்கள் தேடினார்கள், தங்களோடு இருக்கும்படியாக விரும்பினார்கள். இந்த பூமியில் காணப்படுகிற அநேக மக்கள் அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சரியான நபரை இல்லாமல் சரியில்லாத நபரை தேடுறாங்க. ஆனால் அவர்களை சரியான நபரை தேடுவதற்கு நாம் அவர்களுக்கு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். இயேசுவை தேடும்படியாக ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற பொழுது அவர்கள் இயேசுவை தேடி வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சரியான தேடல் இயேசுவாக இருக்கிறது. சரியான தேடல் அவருடைய வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வருந்து கேட்டுக்கொண்டார்கள். அவரும் தங்குவதாக ஏற்றுக்கொண்டு தங்கினார். அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டது. இன்றைக்கி பூமியில் காணப்படுகிற மக்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுனுடைய வார்த்தை மாத்திரமே. இயேசுவின் வார்த்தை, வேத வசனம் மாத்திரமே ஒரு மனுஷனை மாற்ற முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். எந்த சட்டமன்றமோ எந்த நீதிமன்றமோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. தண்டனை கொடுத்து ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. அவன் இன்னும் தீவிரவாகத்தான் மாறுவான். ஆனால் இயேசுவின் அன்பு, அவருடைய வார்த்தை
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையை தேட அநேகருக்கு நான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் சோதரங்களோடு கேட்ட வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். சமாரியர்கள் அவர்கள் யூதர்களால் வெறுக்கப்பட்டிருந்தாலும் நீர் அவர்கள் நேசித்தீர். அது நிமித்தமாய் அவர்களும் அதிகமாக தேடினார்கள், தங்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். நீ தங்கி ஆண்டவரே அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். நாங்களும் ஆண்டவரே இந்த பூமியில் காணப்படுற மக்களுக்காக பிரயாசப்பட அநேகரும் இடத்தில் விசுவாசம் வைக்கத்தக்கதான வார்த்தைகளை சொல்ல உதவி செய்யும்படி ஆசிப்பிக்கிறோம். உங்களை கருத்தை தாழ்த்து புறமேசு நாம ஜெபிக்கிற பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.